ரிட்டயர்மென்ட் பிளான் பண்ணும்போது பெரிய தப்பு பண்ற விஷயம்னா என்ன சார் சொல்லுங்க? பெரிய தப்பு பண்ற விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரிட்டையர்மெண்ட்ல சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணாம இருக்கிறது தான் பெரிய தப்பு. ஸோ எப்ப வேலைக்கு ஜாயின் பண்றாங்களோ அன்னில இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட அவங்க வந்து முதலீடு வந்து தொடங்கினாங்கன்னா ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஈஸியா முடியும். இப்ப இன்னொரு மிஸ்டேக் என்னன்னு நெறைய பேர் பண்றாங்கன்னா, உங்களோட பிஎஃப் பணத்த எடுத்து குழந்தைங்க படிப்பு செலவுக்கு, கல்யாணத்துக்கு இப்படி செலவு பண்றாங்க. லாஸ்ட் காலகட்டத்துல வந்து உங்களுக்கு எதுவுமே இருக்க மாட்டேங்குது. எப்படி சார் பார்க்குறீங்க? இபிஎஃப் அப்படிங்கிறது எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட். அது வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து குறைந்தபட்சம் ரூ. 1,500 அதிகபட்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12% அவங்களோட ஆண்டு வருமானத்திலிருந்து இபிஎஃப் தொகையை பிடிச்சு வந்து கட்டுறாங்க. இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து அவங்களோட நீண்ட கால தேவைகளுக்காகத்தான், அதுவும் எஸ்பெஷலி வந்து ஒவ்வொரு தனி மனிதனோட ரிட்டையர்மெண்ட் தேவைகளுக்காகத்தான் இத வந்து கட்டாயப்படுத்தி முதலீடு செய்ய சொல்றாங்க. அதிலிருந்து வித்ட்ராயல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன இதுக்கு வித்ட்ராயல் பண்ணலாம் அப்படின்னா, குழந்தைகள் படிப்பு, குழந்தைகள் திருமணம், அதுக்கப்புறம் மருத்துவ செலவு, வீடு கட்டுறதுக்கு. இந்த மாதிரி 4 விஷயங்களுக்கு வந்து அதிலிருந்து எடுக்கலாம் அப்படிங்கிறது இருக்கு ரூல். ஆனா எல்லாரும் என்ன பண்ணிடுறாங்கன்னா, அதில மொத்தமா எடுத்து அத வந்து குழந்தைங்களுக்கு படிப்புக்கு செலவுக்கு, இல்ல கல்யாணத்துக்கு இதுக்காகவே வந்து செலவு பண்ணிட்டு, கடைசியில ரிட்டயர்மென்ட் பொழுது அவங்களுக்கு வந்து எந்த பணமும் இல்லாம போயிடுறாங்க. அந்த மாரி இல்லாம ரிட்டயர்மென்ட்டுக்காக என்னோட பிஎஃப் அப்படிங்கிறத வந்து மனசுல வச்சுக்கிட்டு அத வந்து டச் பண்ணாம இருந்தாலே, இந்த ரிட்டயர்மென்ட் கார்பஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 50, 60% வந்து அதிலிருந்தே வந்துரும்.